பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை. வேலூரில் பெண் மருத்துவருக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. விளாத்திகுளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை. மதுராந்தகத்தில் 14 வயது சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. திருவண்ணாமலை அருகே காவலர்களால் கூட்டு பாலியல் கொடுமைக்குள்ளான இளம்பெண். கோவில் திருவிழாவில் பெண் போலீசுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்த திமுக நிர்வாகி. திமுக எம்பி கனிமொழி பங்கேற்ற கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் சீண்டல். 16 வயது சிறுமியை தொடர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கிய திமுக ஊராட்சி தலைவரின் மகன். கஞ்சா போதையில் இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகி. விருதாச்சலத்தில் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக கவுன்சிலர். விழுப்புரத்தில் பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த திமுக நிர்வாகி. கோயம்பேட்டில் சிறுமியை அடைத்து வைத்து பாலியல் தொல்லை அளித்த திமுக நிர்வாகிகள். மதுரையில் 11ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த திமுக கிளை செயலாளர். நந்தனம் அரசு கல்லூரி கேண்டீனில் வேலை பார்த்த பெண்ணுக்கு பாலியல் வன்முறை செய்த திமுக பிரமுகர். திமுக நிர்வாகி தெய்வச் செயலால் மாணவிக்கு பாலியல் வன்முறை. விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலர். 2 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செஞ்ச திமுக நிர்வாகி. கிருஷ்ணகிரியில் 70 வயது முதியவரை கொன்று 60 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை. கஞ்சா போதை இளைஞர்களால் பாலியல் தாக்குதலுக்குள்ளான 66 வயது மூதாட்டி. கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த பாலியல் வன்கொடுமைகள் 2080. கடந்த 5 ஆண்டுகளில் பதிவான போக்சோ வழக்குகள் 39,999.